வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு திகிலான கதை. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னா இது பார்க்காதீங்க. இப்போ ஒரு ஊரில் அழகான வீடு, அந்த அழகான வீட்டில் ரெண்டு அப்பாவும் மகனும் 2 பேர் இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இவங்க பாருங்க, டெய்லியும் குட் நைட்டுன்னு சொல்லி தூங்குற பழக்கம் அவருக்கு உண்டு. மகன்கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மகன்கிட்ட குட் நைட்டுன்னு சொல்லி தூங்கலாம் போகும்போது மகன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இதுப்பா நம்ம தான் நானே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்பாவும் சரி தூங்க போயிட்டாங்க. டக்குன்னு கரண்ட் கட்டு ஆயிடுச்சு. டக்குன்னு கரண்ட் கட் ஆனே இந்த ரெக்கார்டு தாங்க முடியாமல் வெளியே வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லி பார்க்கும்போது பையன் ரூமில் ஒன்றும் சவுண்டு இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. அப்போ பையன் ரூம் திறந்து பார்க்குறாங்க. பையன் ரூமில் பெட்டு மேலே யாருமே இல்லை. உடனே அவங்க அப்பா பட்டன் டார்ச்லைட் வச்சு அடித்து பார்க்குறாங்க. பட்டன் ஃபோன் டார்ச்லைட் வச்சு அடித்து பார்க்கும்போது எங்கேயுமே ஆளக்கான. அப்போ பார்த்தா முக்கில் பயந்துட்டு நிறைய இந்த தொட்டையில நடுங்கி கிடின்னு ஆகடி அந்த மாதிரி பயத்தில் இருந்திருக்கார் அந்த பையன். என்னாச்சு போய் கூட ஓய்ந்து நிற்கிறேன். இல்லைப்பா, கட்டில் கடியில் ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அப்பாவுக்கு என்னப்பா இந்த இருட்டுக்கு பார்த்து பயந்துருக்கியா, கட்டில் கடியில் ஒரு உருவம்னு சொல்லிட்டு கட்டோட துணியை தூக்கி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா பையன் அங்கிருந்து இருக்கேன். பையன் அங்கிருந்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரே சாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. தூக்கி வாரி போடுறப்போ மேலே ஒரு சவுண்டு, அங்கே ஒரு சவுண்டு கேட்டோன்னே அங்கே திடுக்குன்னு ஆகிட்டாங்க. அது என்ன சவுண்டாக இருக்கும்? சரி ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், தூங்கலாம்.